ஜப்பானில் வந்து அமெரிக்கா குண்டு போட்டதுக்கு அப்புறம் தான் அமெரிக்காங்க ஒரு பயங்கரமான நாடு, அவன் தான் வல்லரசு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்தான். அதுக்கப்புறம் தான் நேட்டோங்கிற அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த நேட்டோவில் அமெரிக்கா முக்கியமான ஒரு அங்கம். இதன் மூலமாக என்ன உலகத்துக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க, ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் ஒரு பக்கம் இருக்குது, உலகத்தையே அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள், வல்லரசுகள் அப்படின்ட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரஷ்யா தனித்து விடப்பட்டது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்போவுமே ஒரு கோல்டு வார் நடக்கும். இதுதான் கடந்த 1948 நம்ம பார்க்குறோம். 48 கிட்டத்தட்ட 2020 வரை நடந்த நிகழ்வு அதுதான். ஆனால் இப்போ என்ன மாற்றம்? 2017 ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக வரும்பொழுது கூட இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படலை. ஆனால் இந்த 2025 அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அப்படி உலகம் தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நெருக்கம். ஆனால் அமெரிக்காவோடு நெருக்கமாக இருந்த உக்ரைன் இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறது. இது என்ன மாற்றம்?